வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திரைத்துறை விமர்சகர் திரு ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு கவுண்டம்பாளையம் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் பிரவீன் காந்தி பேசியிருந்தார். அவருக்கு முன்பாகவே பலரும் இயக்குனர் வெற்றிமாறன் குறித்து, பாரஞ்சித் குறித்து, மாரி செல்வராஜ் குறித்து பல இயக்குநர்கள் பேசியிருக்காங்க. மறைமுகமாகவும் பேசியிருக்காங்க. தங்கர் பஜனாவாக இருக்கட்டும், அல்ல கௌதமனா இருக்கட்டும், மோகன்ஜியா இருக்கட்டும், இப்படியான நபர்கள் பேசிட்டே இருக்காங்க. இது ஏன் நடக்குது? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, கவுண்டம்பாளையம்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் இது எந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு. ஜாதிக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆட்களை ஒரு ஒரு தவறாக சித்தரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை மறைமுகமாக சாடுற மாதிரியான அந்த கட்சியினுடைய பேரை முன்ன பின்ன மாற்றி போட்டு வச்சிருக்கிறாங்க. நாடக கால் பண்ணி பெண்களை ஏமாத்திடுறாங்க. இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் கக்கக்கூடிய வாந்திகளை பூரா சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த படம் தான் கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம். பழைய நடிகர் ரஞ்சித், இப்போ இருக்க நிறைய பேருக்கு டக்குன்னு சொல்கிறதா இருந்தால், பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவினுடைய காதலராக வந்துட்டு இருக்காரு. இப்போ இருக்கிறவங்களுக்கு பளிச்சுன்னு புரியுறதா இருந்தால், அந்த ரஞ்சித் முன்னாடி ஒரு காலத்தில் நல்ல ஒரு நடிகராக இருந்தார். அப்புறம் இப்போ சின்னத்திரையில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தை ஆல்ரெடி அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்பே பல சர்ச்சைகள் வந்தது. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தான் இயக்குனர் பிரவீன் காந்தி, ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன், இந்த எல்லா குரூப்பும் அந்த மேடையில் உட்காந்துருந்துச்சு. அதில் பேசினவர் தான் ரஞ்சித் வெற்றிமாறன். வந்த பிறகு தான் சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சுட்டாப்புல. என்ன தளர்ச்சி ஆச்சு, என்ன நடுங்குச்சின்னு தெரியல. இல்லை, வெற்றிமாறனை இவர்கள் எந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க, வெற்றிமாறனை இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கல. வெற்றிமாறனுடைய படம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒதுக்கி வைக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் முறைகளை, வழிகளை சொல்லக்கூடிய படமாக இருக்குது. அது அவர்களுக்கு மட்டும் படமாக கிடையாது. கல்விக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக சொல்கிறாரு. நீங்கள் கல்வி தான் ஆயுதம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மனிதரை அறிவு ரீதியாக கூர்மைப்படுத்தக்கூடிய படங்களை பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் தான் எந்த இடத்துலையும் தான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு பதிவு பண்ணது கிடையாது. இந்த சாதிக்கு எதிரானவனும் பதிவு பண்ணது கிடையாது. இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக, சமூக நீதிக்காக பேசக்கூடிய ஒரு இயக்குனர்ல பேசக்கூடிய இல்லை, படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிறைய பேர் பேசுவாங்க, செயல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் அப்படி கிடையாது, பேசுறது இல்லை, அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறார். இவரை தான் அவங்க குறி வச்சு பேசுகிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரியான வெற்றிமாறன் மாதிரியான, ரஞ்சித் மாதிரியான படங்கள் வெகுஜன மக்களும் கொண்டாடுறாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள், நீங்கள் சொன்ன அத்தனை இயக்குநர்கள் படத்தை யார் பார்க்குறா? யாரும் பார்க்கறதில்ல. இவர்கள் தங்களுடைய வாழ்வியலை ஓட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இது முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்மத்தின் உச்சம்தான். இவர்கள் மீது வீசப்படக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வன்மத்தின் உச்சமாக தான் வீசப்படுறாங்க. அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆள் கிளம்பி ஒரு சமூக நீதி பேசுகிறாரு, எல்லோர் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறாரு. இன்னைக்கு உலக அளவில் வெற்றிமாறனுடைய படங்கள் பல நாடுகளில் போய் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு வருது. மொழி தெரியாதவங்க கூட எந்திரிச்சு நின்று கை தட்டுறான். இதெல்லாம் அவர்கள் கண் கொடுத்தது. ஒரு நம்ம இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு இன்னைக்கு மேலே போய் அங்கே உட்காந்துருக்கிறாருன்னா இது இவர்கள் கண்ணு கொடுத்தது. அதை சொல்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு, ஆனால் அதெல்லாம் பேசிட்டு அவர் இன்னொரு பேச்சு பேசுறது ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் சாதிக்கு எதிரானவர்கள், சாதி சினிமாவில் கிடையாது, இந்தியாவிலே சாதி கிடையாது அப்படிங்கிறாரு. முதல்ல இவர் பீகார், இந்த உத்தரப்பிரதேச எல்லாம் போய் பார்த்து இருந்தாருன்னா, இன்னும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கு வெளியில சுவரில் வெள்ளை கூட அடிக்க முடியாது. ஒன்றும் முடிவெற்ற கடையில் பீகாரில் ஷெட்டு போட்டு பண்ண முடியாது. இன்னைக்கு மரத்தின் கீழே தான் உட்காந்து வேலை பார்த்துட்டுறாங்க. இப்படி ஒன்றும் ஜாதியால் ஒழுக்கப்பட்டு அடக்கப்பட்டு வச்சிருக்க விஷயத்த சவுத் இந்தியாவில் கொஞ்சம் அண்ணா மாதிரி, பெரியார் மாதிரி, கலைஞர் மாதிரி போன்ற தலைவர்கள் இங்கே பக்குவப்படுத்தி வச்சிருந்ததுனால ஒன்றும் இன்னைக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டு இருக்குது இந்த மண். இங்கே திருப்பியும் நீங்கள் சாதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய படத்தை எடுத்து வச்சுட்டு அதில் பேசினது தான் ஒரு உண்மையிலேயே அவங்க விஷயம் தெரியாம, ஒரு உண்மை புரியாம யாரோ வரக்கூடிய வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அந்த இதெல்லாம் இங்க மொத்தத்தை கக்கி வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இல்ல, சாதி ரீதியாக பேசுவதும் அப்படின்றத கடந்து மத ரீதியாகவும் பிரவீன் காந்தி பேசியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. மாற்று மதத்தினர் மாற்று மதம் இங்க வந்த பிறகுதான் இங்க சாதியம் தோன்றப்பட்டுச்சு அப்படின்லாம் பேசுறது இருக்கு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, அவர் ஒண்ணுமே புரியாம பேசுறாரு. அவர் மண்டையில் என்ன இருக்குன்னே தெரியல, தொப்பி போட்டிருக்காரு, உள்ள கல்வி பார்த்தா தெரியும் என்ன இருக்குன்னு தெரியும். அதாவது ஆங்கிலேயர் இங்கே வெள்ளைக்காரன் இங்கே படையெடுத்து இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப அவன் ஒட்டுமொத்தமாக அவன் இந்துன்னு தான் பார்த்தான். அவன் ஜாதினே பார்க்கலையே. அந்த இந்துன்னு பேர் வச்சுதான் ஆங்கிலேயர் தான் வச்சான். அவன் யாரையும் நீங்கள் அந்த ஜாதி செட்டியார், தேவர், நாடார், கோனார் அவன் கூப்பிடல. அவன் ஒட்டுமொத்த இந்தியன்னு கூப்பிட்டா, ஒட்டுமொத்தமாக இந்துன்னு கூப்பிட்டான். நீங்கள் தானே ஜாதியை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க. இதில் எங்கே வெள்ளைக்காரன் இது ஒன்றுமே புரியல அவருக்கு. வரலாறும் தெரியல, படம் எடுக்கவும் தெரியல,
வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு இது மாதிரியான மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு. அந்நிய படையெடுப்புகளுக்கு பிறகுதான் ஜாதியா இஸ்லாமிய படையெடுப்புகளுக்கு பிறகுதான் ஜாதியா மாறிச்சுங்கிறார். அப்புறம் இஸ்லாமிய படையெடுப்புகள் பிறகு தான் இன்னொரு கருத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தான் வாளால் வந்து இங்க வந்து இஸ்லாத்தை பரப்பிட்டாங்க, இஸ்லாமியர்களை இந்துக்களை வந்து இஸ்லாமியர்களை மாத்திட்டாங்கன்னு ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மன்னர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 200-300க்கு மேல இஸ்லாமிய ஆட்சி காலம் இந்தியாவில் நடந்துச்சு. அப்ப அவங்க வாழை எடுத்து ஒரு கழுத்துலயே வாழை வச்சு நீ இஸ்லாமியரை மாறினேன்னு சொல்லணும். ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை இஸ்லாமிய நாடா மாத்திருக்கலாம்ல. பல பேர் இன்னைக்கு இந்தியாவில் வந்து இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எந்த மன்னர்களும் வந்து அவங்க சுகபோக வாழ்க்கை தான் வாழ்ந்தான ஒளி எந்த மக்களும் மக்களுக்காக எந்த மன்னர் ஒரு சில மன்னர்கள் தவிர மீதி மன்னர்களுடைய வரலாறுலாம் அது வேற கதை. ஆனா அவன் வந்து அவனுடைய சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு மதத்திற்காகவோ இல்ல அவன் சம்பந்தப்பட்ட சமூகத்துக்காகவோ அவனு பெருசா எந்த மன்னர்களும் வாழல. ஒரு சில மன்னர்களை தவிர மீதி எல்லாமே சுகபோக வாழ்க்கை குஜாலான வாழ்க்கை தான் வாழ்ந்தான்னு வச்சுங்களேன். அப்படி அவன் வந்து தன்னுடைய மதத்தை பரப்பணும் அப்படின்னு நினைச்சிருந்தானா எதுக்கு ஒருத்தனா போய் வீட்டை தட்டி நீ வந்து ஜாதியை மதத்தை மாறி சொல்ல போறான். ஒரே நாள் நைட்லாம் இந்த நாடு இஸ்லாமிய நாடுன்னு மாத்திட்டேன்னு வச்சுங்க. இந்த இஸ்லாமிய கொள்கைகள் கோட்பாடுகளை பின்பற்றினா தான் இந்த நாட்டில் வாழ முடியும், சலுகைகள் அறிவிச்சிட்டு போயிருக்கலாமே, ஏன் பண்ணல? அதுவும் ஒரு தவறான பொய். இஸ்லாமிய மன்னர்கள் பல கோயில்கள் கட்டியிருக்காங்க. அவங்க இருக்கப்ப கோயில் இருந்ததுக்கப்ப இன்னும் கோயில் இருக்கு, இன்னும் சர்ச் இருக்கு, இன்னும் மசூதி இருக்கு. சொல்ல போனா அங்க சிறுபான்மை மக்கள் அன்னைக்கு என்ன சிறுபான்மை மக்கள் என்ன ரேஷியோவில் இருந்தாங்களோ அதானே இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுவும் ஒரு தவறான பரப்பு. அதாவது சங்கித்தனமான பேசக்கூடிய பேச்சுக்களை பூரா ஒரு படைப்பாளிங்கிற போர்வையில வந்து இங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் பார்க்கணும். இவர்கள் வரலாறும் தெரியல, தமிழ்நாட்டினுடைய அந்த வாழ்வியல் முறையும் தெரியல, படம் எப்படி ஓடுது, யார் படம் பார்க்குறாங்கிறதும் தெரியல. இது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நரம்பு புடைக்க அந்த மேடையில் வந்து ஒரு படைப்பாளியா ஒரு 3-4 படம் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டரா வந்து இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு. இது தொடர்ந்து பேசுறாரு, இந்த மேடையில் மட்டும் கிடையாது. தொடர்ந்து இந்த பொய்ய தொடர்ந்து பேசக்கூடிய ஆட்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெய்டு மணி தான். காசை வாங்கிக்கிட்டு மேடைகளை பேசிக்கிட்டு அவங்க பட வாய்ப்புகள் கிடையாது. இது மாதிரியான பேசி வாழ்க்கையில ஓட்டுறதுக்கு தான். இப்போ என்ன பண்றாங்கன்னா சினிமாக்குள்ள இந்த பிஜேபி இந்த மாதிரி சங் பரிவார அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரிட்டையர்டு டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரிட்டையர்ட் நடிகர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கூப்பிட்டு அவர்களை பூரா அவங்க ஆசை வார்த்தை காட்டி கூட்டு போய் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்ல ஒரு சிலர் தான் இது. இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆட்களும் சினிமாவையும் பாஜக கேப்சர் பண்ண தொடங்கி இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மறைந்த ஒரு நகைச்சுவை நடிகர் இறந்து போனாரு. அவர் தான் இந்த வேலையை செஞ்சாரு. மறைந்த ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சாரு. அவர் பாவம் இறந்து போனார். இப்ப அந்த அஜெண்டா இப்ப வேற யாருக்கா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 முக்கிய நடிகர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி நாங்கள் வந்து அதில் போஸ்டிங் தர்றோம், இதில் தர்றோம், உங்களுக்கு லோன் வாங்கி தர்றோம், ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை காட்டி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த இதை வாட்ஸ்அப் வரக்கூடிய தகவல்களை வந்து இங்கே மேடையில் ஏறி வாங்கி எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் அவங்களை வந்து மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிடுவாங்க. இல்லை, பாரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்களை திட்டி பேசினா நம்மளுடைய படங்களுக்கு வியாபாரம் ஆகும்னு இந்த இயக்குநர்கள் அப்படி பேசுறாங்களா? இல்லை, இந்த படம் என்ன பண்ணாலும் ஓடாதே. யாரை திட்டினாலும் சரி, யாரை வாழ்த்தாலும் சரி, இந்த மாதிரி படங்கள் சாதியை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து அந்த படத்தை பார்க்க மாட்டாங்களான்ற. சாதியை ஆதரிக்கக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. எந்த படம் ஓடி இருக்கு? ஒரு படம் சொல்லுங்க ஓடி இருக்குன்னு. ரஞ்சித் படம் ஓடுது, வெற்றிமாறன் படம் ஓடுது. இது வந்து சாதி ரீதியான படங்களே கிடையாது. இது ஒரு முத்திரை குத்துறாங்க திருப்பி. ரஞ்சித் இருக்கக்கூடிய படம் சாதி படம், வெற்றிமாறன் இருக்கக்கூடிய சாதி படம். ரஞ்சித் இந்த படம் சாதி படம் எடுத்தாரு. அங்கு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மெட்ராஸ் படம் என்ன பண்ணா வடசென்னை மக்களுடைய வாழ்வியல அப்படி படம் பண்றாங்க. அங்க வந்து எங்க ஜாதி வந்துச்சு? வடசென்னையில் வரும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியல சமூக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, மீனவர். ஒடுக்குமுறைக்கு எதிரான படங்கள் சொல்லலாம்ல. ஒடுக்குமுறைக்கு எதிரான இவங்களுக்கு ஏன் கோவம் வருது? அந்த படத்தை எல்லா மக்களும் ரசிக்கிறாங்கல்ல. பொது தளத்தில் அந்த படம் ஏத்துக்கிட்ட படமா மாறிடுச்சுல உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்ற ஒரு சாதிக்கு ஆதரவான படங்கள் நீங்க சொல்றீங்க, ரஞ்சித், மாரி செல்வராஜ் படங்கள்லாம். அந்த படங்கள்ல ஏன் அந்த மக்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம், எல்லா சமூக மக்களும் ஏன் பாக்குறாங்க? ஏன் அந்த படம் ஒரு சமூக ஈரோட்டத்தில் கலந்த படமா மாறிச்சு? நீங்க ஒரு சாதி ஆதரிச்சான படம் எடுக்கிறீங்க, உங்க படம் ஏன் ஓட மாட்டேங்குது? உங்க படம் எடுக்க கூட உங்களுக்கு தெரியல. முதல்ல அந்த மாதிரி படம் எடுக்க கூட தெரியல. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசி இப்ப பாத்தீங்கன்னா 2-3 நாள் இதுதான் பெரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. அப்ப இவர்களுக்கு ஒரு வன்மம், அங்கிருந்து ஒரு குரல் வருது, அங்கிருந்து வரக்கூடியவரை பொது சமூகமும் கொண்டாடுது அப்படிங்கிற ஒரு கண் உறுத்துது. அதை வந்து நேரடியா வெளிப்படுத்த முடியாம இந்த மாதிரியான ஆட்கள், வாடகை ஆட்களை வச்சு இந்த மாதிரி வன்மத்தை தொடர்ந்து கதக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தன்மை அப்படின்றது இப்ப மட்டும்தான் இருக்கா? அதாவது ஆஃப்டர் வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்த பிறகுதான், இப்படியான படங்கள் எடுத்த பிறகுதான் இப்படியான நிலைமைகள், இப்படியான இயக்குநர்கள் இப்படி பேசுறாங்களா? இல்ல முன்னாடி இருந்து இப்படிதான் இருக்கா? இல்ல, முன்னாடி ஜாதிய படங்கள்லாம் வந்திருக்கு. அப்பையில இந்த விவாதம் வரலையே. சின்ன கொண்டு வந்திருக்கு, தேவர் மகன் வந்திருக்கு. தேவர் மகன்ல குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பாடலே இருக்கும், வசனமே இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த படத்தை எடுத்தது கமலஹாசன், சின்ன கவுண்டர் படத்தது உதயகுமார்.
மெட்ராஸ் படத்தை எடுத்தது ரஞ்சித். இதுதான் வித்தியாசம். அவர்கள் எடுத்த படம் வந்து அவர்களுக்கு உறுத்தல, படம் எடுத்த ஆட்கள் தான் அவர்களுக்கு உறுத்துது. இப்ப அங்கிருந்து அதான் நேரடியாக அவர்கள் தாக்க முடியாம இந்த மாதிரி மறைமுகமா ஆளுங்களை கூட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி படங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதற்கு என்ன தீர்வு? மக்கள் தான் தீர்வு. மக்கள் இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி ஆட்களை புறந்தள்ளிடுவாங்க. ரொம்ப நாளைக்கு இவர்களெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. பொதுமக்கள் தன்னிச்சையா இவர்கள் இந்த படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் யார் பார்க்க போறா? ஒரு கமர்ஷியலான படங்கள் பார்க்க முடியாது. ரஞ்சித் படத்தை பார்க்குறாங்க, வெற்றிமாறன் படத்தை பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனையை சொல்றாங்க. ஒரு லாக்அப்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை விசாரணை ஒரு படம் பண்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கணும், படிப்பு தான் ஆயுதம்ங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. இது எல்லாருக்கும் பொதுவாக கருத்து தானே நமக்கு. இப்போ எல்லா ஜாதியிலையுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பான், காசு இல்லாத இருப்பான், பணம் இல்லாத இருப்பான், அவன் உறவு ரீதியாக ஒதுக்கப்பட்டவனா இருப்பான். அவனுக்கு அந்த தேவை வந்து என்னது? கல்வி தான் தேவை. அப்போ அந்த கல்வி அவசியத்தை சொல்றாருங்க. அப்போ தேவைப்படுறவன் எல்லாம் எடுத்துக்கிறான், அறிவுள்ளவன் எல்லாம் எடுத்துக்கிடுவான் இந்த படத்தை. உங்களை மாதிரி ஒன்றும் சாதி தர்மம் பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போனால் போயிட்டு போங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நன்றி, பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.